ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிகினர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மீன் வளர்க்க போகிறவங்களுக்கு ஒரு டாப் 5 ஃபிஷ்ஷஸ் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டாப் 5 ஃபிஷ் ஈஸியான ஃபிஷ், அது எல்லாருமே ட்ரை பண்ணுறது ஒரு ஈஸியான ஃபிஷ். என்னோட ஒப்பீனியனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல் இருக்குது. டாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாண்ட் செட்டப், அதாவது இது எப்பயுமே டாப் எங்கள் கொய் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரைஸும் கம்மியில் இருக்குது, நார்மலாக இருக்குது. இம்போர்ட் கொய்யெல்லாம் ரொம்ப ரேட் அதிகத்துலேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா பெருசாக வளரக்கூடியது. ஸோ பாண்ட் செட்டப் கூட நல்லா வளரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளர்த்தலாங்க. இது வந்து என்னோட பர்சனல் இது. பிளாட்டி ட்ரை பண்ணுங்கள். பிளாட்டியில் நிறைய பிளாட்டி இருக்குது. மியோஸ் பிளாட்டி, நார்மல் பிளாட்டி, பலூன் பிளாட்டி, மேங்கோ பிளாட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பிளாட்டி, அதுக்கப்புறம் ஸ்வாட் டெயில். ஸோ அது மாதிரி வந்து நிறைய வகையானது இருக்குது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா செட் ஆகக்கூடியதுங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகக்கூடியது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது இடத்துல இது என்னோட ஒப்பீனியனில். 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு மௌலி தான் கொடுப்பேன். ஸோ மாலி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிடிச்சது குட்டி போடுறதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா மாலி தான். ஸோ இது நல்லா குட்டி போடும், எல்லாமே இருக்கும். 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைஸில் மாலி இருக்குது. ஸோ அது நீங்கள் எனி மாலி, பலூன் மாலி, மூன்டைல் மாலி, சன்ரைஸ் மாலி, ஸோ இந்த பிக்யூமஸ் அந்த மாலியில் இருந்துன்னா நார்மல் ஜெயின் மாலி, எல்லா மாலிலையும் இருக்குது. மாலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் 3வது இடம். இந்த 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்லக்கூடியதான் சாருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக சாருக்கு செட் ஆகாது. பட் என்னன்னா பொதுவாக எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இந்த சாருக்கு வந்து டக்குன்னு செட் ஆயிரும். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்தது முதல்ல எது ப்ரோ இருக்குது, 1ஆம் நம்பரில் எது ப்ரோ இருக்குது அப்படின்னீங்கன்னா எப்பயும் நான் சொல்கிறது தாங்க பீட்டா. ஸோ அந்த பீட்டா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாருக்குமே செட் ஆகக்கூடியது. ஸோ பீட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவீங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பயாவது என்னன்னா ப்ரீடிங் விடும்போது செத்துருச்சு ப்ரோ அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். தவிர ப்ரோ இது மாதிரி வாங்கி பீட்டா செத்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் வந்து அவ்வளோ ரேரான கேஸ் தான். எப்பயாவது பீட்டா செட்டும், தண்ணி மட்டும் செட் ஆகலாம் மட்டும் தான் பீட்டா இருக்கும். ஸோ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பீட்டா இருக்குது. என்னோட டாப் 5 ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வளர்க்கணுங்க இதுதான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கல் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அது அப்புறம் பார்க்கலாம். என்னோட இதில் டாப் 5 ஃபிஷஸ்னால் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இதுங்க, சின்ன ஒரே ஒரு இது பீட்டா ப்ரீடிங் சொல்லிட்டு 2 நாளாக இது பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரே சின்ன இது பசங்க வேகத்தில் விட்டதில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. எல்லாமே எக்கு எல்லாமே செம்ம பாண்டிங்காக இருக்குது. ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் நல்லா பாண்டிங்காக இருந்துச்சு. பட் என்னன்னா ஃபீமேல் வந்து எக்கு மட்டும் இதாகலை. பட் என்னன்னா எக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டாட் இருந்துச்சு. பட் என்னன்னா பசங்க கவின் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் விட்டதில் கொஞ்சம் ஃபெயிலியர் பண்ணி விட்டான். ஸோ ஓகே, என்னோட டாப் 5 ஃபிஷஸ் இருந்தாங்க. உங்களுக்கு எது டாப் 5ல் எது உங்களுக்கு பிடிக்கும், ஸோ உங்களோட இது எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.